சொன்னாலே நமக்கு 1000 கதைகள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இன்னைக்கு நாம கலீஃபா ஹாரூன் அல் ரஷீத் காலத்துல நடந்த ரொம்பவே திகழான ஒரு மூலக்கதையை தான் அலச போறோம். ஒரு சாதாரண இரவு விருந்து எப்படி ஒரு பயங்கரமான உயிருக்கே உழ வைக்கிற ஒரு சம்பவமா மாறுச்சு. மனிதர்களோட அந்த அடக்க முடியாத ஆர்வம் எப்படிப்பட்ட விபரீதங்களை உருவாக்கும். இதைத்தான் நாம இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். தயாரா? ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்கு விருந்தினரா போறீங்க. சுவையான சாப்பாடு, மயக்கர இசை, நடனம்னு எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா திடீர்னு அறையோட கதவுகள் எல்லாம் சாத்தப்படுது. அந்த இடத்துல நீங்க கேக்குற ஒரு சின்ன கேள்வி உங்க தலையே துண்டிச்சிடும்னு சொன்னா எப்படி இருக்கும்? நினைக்கும் போதே பகீரன் இருக்குல்ல. தங்களை அறியாமலே அப்படி ஒரு மரண வலைக்குள்ள மாட்டிக்கிட்டவங்களோட கதை தான் இது. இப்போ இந்த கதையில நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த வீட்டின் கதவுக்கு மேல தங்க எழுத்துக்களால ஒரு வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? தமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையிடுறவங்க தங்களுக்கு பிடிக்காத உண்மைகளை கேட்க நேரிடும். இதுதான் அந்த வீட்டோட தங்க விதி. இது சும்மா ஒரு எச்சரிக்கை பலகை கிடையாதுங்க. இதை மீறினா மரணம் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டம். சரி, இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். காலையில ஒரு சாதாரண சுமை தூக்குற தொழிலாளிய வேலைக்கு கூப்பிடுறாங்க. அப்புறம் இருட்டுனதும் வலது கண் தெரியாத 3 நாடோடி துறவிகள், அதாவது காலண்டர்கள் அங்க வராங்க. அதுக்கும் பிறகு நடுராத்திரியில மாறுவேடத்துல இருக்கிற கலீஃபாவும் அவரோட வசீரும் தங்குறதுக்கு இடம் தேடி அதே வீட்டுக்கு வராங்க. சம்பந்தமே இல்லாத இந்த மனிதர்கள் அடுத்தடுத்து வந்து சேர்றது எப்படி ஒரு வெடிகுண்டா மாறப்போகுதுங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்ப நாம அந்த அறைக்குள்ள நடக்கிறத ஒரு படமா மனசுல ஓட்டி பார்ப்போம். ஒரு பக்கம் சுபைதா, சாடி, அமீனா அப்படின்னு ரொம்பவே வலிமையான, அதே சமயம் மர்மம் நிறைந்த 3 பெண்கள். இவங்க தான் விருந்து வைக்கிறவங்க. மறுபக்கம் எந்த ஆபத்துல மாட்டிருக்கோம்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற 7 விருந்தினர்கள். அந்த சுமத்தூக்குறவரு, 3 காலண்டர்கள், அப்புறம் மாறுவேடத்துல இருக்கிற கலீஃபாவும் வசீரும். பவர்ஃபுல்லான அந்த 3 பெண்களுக்கும் தற்செயலா அங்க வந்த இந்த 7 பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு அமைதியான போல் தான் கதையோட டென்ஷனை எகிரவைக்குது. ஆரம்பத்துல பார்த்தா எல்லாமே ரொம்ப ஜாலியா சுமூகமா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அமீனா மது ஊற்ற, சுமை தூக்குறவர் சந்தோஷமா பாட்டு பாட, அந்த பார்வையற்ற கேலண்டர்கள் விசித்திரமா நடனம் ஆடி எல்லாரையும் மகிழ்விக்கிறாங்க. அந்த அறையில சிரிப்புக்கும் இசைக்கும் பஞ்சமே இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கரமான பதன்றத்தை இந்த கொண்டாட்டம் தற்காலிகமா மூடி மறைச்சிடுது. யாருமே அந்த தங்க விதியை மீற போறதில்லைன்னு தான் நமக்கு தோணும். ஆனா அப்படியே ஜாலியா போயிட்டு இருந்த விருந்து திடீர்னு இருட்டடிச்ச மாதிரி ஒரு விசித்திரமான கட்டத்தை எட்டுது. அங்க நடக்கிற ஒரு சடங்க கவனிங்க. சுமை தூக்குறவர் 2 கருக்கு நாய்களை சங்கிலியில கட்டி உள்ள கொண்டு வராரு. சுபைதா அந்த நாய்களை மூச்சு திணற திணற சவுக்கால வெளுத்து வாங்குறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளே கதறி அழுதுகிட்டு அந்த நாய்களோட கண்ணீரை தொடச்சி முத்துமிடுறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான நெஞ்ச பிசைற செயல் இது. இது அந்த அறையோட சூழ்நிலையவே தலைகீழ மாத்திடுது. இந்த நாய்கள் சடங்கு முடிஞ்ச அடுத்த செகண்டே மர்மம் இன்னும் பலமா ஆழமாகுது. அமீனா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பாட்டு பாடுறா. பாடிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மூச்சு திணறி அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்போ அவளோட உடைகள் விலகும்போது அவ கழுத்துல பயங்கரமான பெரிய பெரிய தழும்புகள் இருக்கிறத விருந்தினர்கள் பாக்குறாங்க. அவ்வளவுதான், வந்தவங்களுக்கு ஆர்வம் உச்சிக்கு போடுச்சு. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? இந்த பெண்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? இந்த இடத்துல தான் அந்த மிகப்பெரிய கேள்வி வருது. அந்த பொன்னான விதியை மீற போறது யாரு? நம்ம கலீஃபாக்கு ஆர்வம் தாங்கவே முடியல. வசீர் எவ்வளவு எச்சரிச்சும் அவர் கேட்கல. என்ன நடந்தாலும் சரி, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா தான் ஒரு கலீஃபான்னு நேரடியா காட்டிக்க முடியாதே. அதனால பயத்துல நடுங்கிட்டு இருக்கிற அந்த சுமை தூக்குறவரை பகடை காயா வச்சு இந்த விசித்திரமான செயல்களுக்கான காரணத்தை கேட்க சொல்றாரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? விதியை மீறின அடுத்த நொடியே விளைவுகள் எப்படி விஸ்வரூபம் எடுக்குதுன்னு பாருங்க. அந்த சந்தோஷமான விருந்து, நடனம், இசை எல்லாமே மாயமா மறைஞ்சு போய் பெரிய பெரிய வாள்களோட 7 கருப்பின அடிமைகள் உள்ளே நுழையிறாங்க. கேள்வி கேட்ட அடுத்த கணமே அந்த 7 விருந்தினர்களோட தலையை சீவுறதுக்கு அவங்க தயாரா நிக்கிறாங்க. நம்மளோட அதீத ஆர்வம் எப்படி உயிரையே காவு வாங்குற நிலைமைக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போ கதை ஒரு உச்சக்கட்ட திகில் நிலைமைக்கு வந்துடுச்சு. சுபைதா அந்த 7 பேர்கிட்டையும் ஒரு கண்டிஷன் போடுறா. உயிரோட தப்பிக்கணும்னா உங்க உண்மையான அடையாளம் என்னன்னு உடனே சொல்லுங்கன்னு மிரட்டுறா. சுமத்தூக்குறவர், ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலங்க, சம்பந்தமே இல்லாம மாட்டிக்கிட்ட ஒரு சாதாரண ஆள் நானு கெஞ்சுறாரு. அந்த பார்வையற்ற காலண்டர்கள், நாங்க வெறும் நாடோடிகள் கிடையாது, அரசர்களோட பசங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான உண்மையை உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கலீஃபா தன்னோட நிஜ அடையாளத்தை சொல்லி அவமானப்படுறதா இல்ல சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி உயிரை விடுறதான ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை நீங்க அந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சிருந்தா அந்த நிமிஷமே அங்கிருந்து ஓடி போயிருப்பீங்களா? இல்ல அந்த பெண்களோட பயங்கரமான ரகசியங்களை கேட்க அங்கேயே தங்கி இருப்பீங்களா? அந்த சுமை தூக்குறவர் தன்னோட கதையை சொல்லி தற்செயலா உசிரை காப்பாத்திக்கிட்டாரு.
ஆனா ஆச்சரியப்படும் விதமா மத்தவங்களோட கதைகளையும் அந்த பெண்களோட ரகசியங்களையும் கேட்கணுங்கிற ஆர்வத்துல அவர் அங்கேயே தங்க முடிவு செய்யறாரு. நம்ம ஆர்வத்தை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி உசிரையே பணயம் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட இந்த மூலக்கதையோட அலசல நாம நிறைவு செய்றோம். இந்த த்ரில்லிங்கான அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.